நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் கடந்த 27ஆம் தேதி கவினை பெண்ணின் சகோதரன் சுர்ஜித் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக இந்த சம்பவம் சிபிசிஐடிக்கு விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. சுர்ஜித், அவரது தந்தையான சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் ஆகியோர் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இணைகிறார். சிவக்குமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? அதாவது கடந்த 4 நாட்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா தமிழகத்தையே ஒரு கொலை வழக்கு உழுக்குச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில பணிபுரிந்து வரக்கூடிய, அதாவது தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த கிராமத்தை சேர்ந்த கவின் அப்படிங்கிற ஒரு வாலிபர் என்ன பண்றாருன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு பெண்ணை, அதாவது அந்த பெண்ணை விரும்புறாரு. இதுல 2 பேருக்கு, அதாவது 2 வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவங்க அப்படிங்கறதுனால என்ன பண்றாங்க, இரு தரப்பினருக்குமே ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில அந்த பெண்ணின் சகோதரர், அதாவது சுபாஷினி அந்த பொண்ணோட பேரு, அந்த பெண்ணின் சகோதரர் சுர்ஜித் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு, அந்த கவினை தனியா வரவழைத்து கேடிசி நகர் அப்படிங்கிற பகுதியில வச்சு கொடூரமா வெட்டி கொள்றாரு. இது ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி தமிழகம் முழுவதுமே ஒரு கடும் பதட்டத்தை ஏற்படுத்துச்சு. எப்படின்னா, ஒரே இனத்தை சார்ந்தாலும் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அந்த பெண்ணை அந்த பெண்ணோட சகோதரர் வெட்டி கொலை செஞ்சாரு. இது ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தின நிலையில அந்த கொலை செய்த சுர்ஜித் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாருன்னா, பாளையங்கோட்டை காவல் நிலையத்துல போய் ஆஜரானாரு. ஆஜரான நிலையில இது தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகள் உருவாச்சு. அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கொலை செய்யப்பட்ட கவினோட உடல் தற்போது நிலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில பிரேத பரிசோதனை முடிந்து வைக்கப்பட்டிருக்க நிலையில கொலைக்கு காரணமாக இருந்த சுர்ஜித்தோட தாய் தந்தை இருவரையுமே கைது செய்யணும், கைது செய்யற வரை நாங்க அந்த உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் தொடர்ச்சி போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. இந்நிலையில நேற்று அந்த சுர்ஜித்தோட தந்தையான சரவணகுமார், அதாவது ராஜபாளையத்துல உதவி ஆய்வாளராக பணிபுரிந்துட்டு இருந்த அவரை போலீசார் நேற்று கைது செஞ்சிருந்தாங்க. ஏற்கனவே நேற்று காலை சுர்ஜித் மேல் குண்டர் சட்டம் பாய்ந்து அதன் அடிப்படையில் அவர் ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டிருக்க நிலையில தற்போது அவர் நேற்று இரவு அவரோட தந்தையும் கைது செய்யப்பட்டாரு. இந்நிலையில இந்த வழக்கு சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்படுறதா நேற்று போலீசார், அதாவது தமிழக அரசு அறிவித்திருந்தது. மேலும் அந்த பணியில் இருந்த இருவருமே தற்காலிக பணியில் நீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில அந்த வழக்கானது நேற்று சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதனை அடுத்து தற்போது அந்த சிபிசிஐடி விசாரணையானது துவங்கிருக்கு. டிஎஸ்பி ராஜ்குமார், அதேவரை இன்ஸ்பெக்டர் உலகராணி ஆகியோர் தலைமையிலான தனிப்படை தற்போது விசாரணையை அந்த துவங்கி இருக்கிறாங்க. முதல் கட்டமா அந்த கொலை நடந்த அந்த பகுதி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொலைக்கான காரணங்கள் உள்ளிட்டவைகள் தொடர்ச்சியாக அது குறித்து விசாரணை செய்யப்படும். ஏற்கனவே கொலையான கவினோட அந்த செல்போனை திறக்கிறதுக்காக அவங்க தம்பி, அதாவது அந்த பையனோட தம்பியை ஏற்கனவே கூப்பிட்டுருந்தாங்க. அதாவது அந்த பையனை கூப்பிட்டுருந்த நிலையில பையனுக்கு அந்த அது குறித்த திறக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த வழக்குல மேலும் மேலும் எங்க கிட்ட, அதாவது அந்த கொலையான கொலை செய்ததாக கூறப்பட்ட அந்த அர்ஷித்தோட தம்பி அப்பாவும் அம்மாவும் அந்த வழக்குல தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் தாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புல ஏற்கனவே நெருக்கடி கொடுக்கறதா அவங்க ஏற்கனவே புகார் தெரிவித்த நிலையில இந்த வழக்கானது சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டு தற்போது அதன் கோப்புகள் முறையாக ஒப்படைக்கப்பட்ட நிலையில இன்று முதல் அந்த விசாரணையானது துவங்க இருக்கிறாங்க. முதல் கட்டமா அந்த பையன் கொலை செய்யப்பட்ட இடம், அதாவது இந்த கேட்ஸ் நகர் அப்படிங்கிற பகுதி, அதே மாதிரி ஆறுமுகமங்கலத்துல அந்த பையனோட வீடு உள்ளிட்டவைகள் தொடர்ச்சியாக அதனை அடுத்து தற்போது சோதனை செய்யப்பட இருக்குது. சோதனையின் முடிவுகள் ஏறத்தாழ அந்த சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்ட இந்த கோப்புகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வரை எடுக்கும் அப்படின்னு சொல்லி போலீசார் தரப்புல கூறப்பட்டிருக்குதுங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.